ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 26th ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். 26th ஜனவரி வந்து இந்தியன் மார்க்கெட்டு லீவுங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். டவ் பார்த்திங்கன்னா 38,109 க்ளோஸ் ஆச்சுது. 60 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. S&P 500 பார்த்தோம் அப்படின்னா 3 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 55 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக இப்படி மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 26th ஜனவரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸு, அப்புறம் வந்து பர்சனல் இன்கம், பர்சனல் ஸ்பெண்டிங், அப்புறம் பெண்டிங் ஹோம் சேல்ஸு, இந்த மாதிரி எக்கனாமிக் டேட்டா நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அந்த எல்லா டேட்டாவோட அவுட்கம்மை பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ரிப்போர்ட் வந்து யூஎஸ் எக்கனாமி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் காட்டுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு பார்த்திங்கன்னா 6.5% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து Q3 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுனால அது ஒரு 6.5% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அப்புறம் இன்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸு Q3யோடது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதனால் இன்டெல் வந்து 12% விழுந்துச்சு. ஸோ இன்டெல் மட்டும் விழாமல் இது எல்லா சிப் மேக்கர்ஸையும் வந்து பாதிச்சிச்சு. எல்லா சிப் ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக லோவாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து மறுபடியும் 42,000 வந்து நெருங்கிடுச்சு. ஆக்சுவலி 42,000 தாண்டிடுச்சு. 42,169 க்ளோஸ் ஆச்சுது. 358 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. எத்தனை 2 பாயிண்ட்டும் பினான்ஸ் வந்து ஒரு 3 பாயிண்ட்டும் ரேலி ஆகிருந்துச்சு. பிளாக் ராக் வந்து பிட்காயின் ETF தொடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இப்போதைக்கு வந்து $2 பில்லியன் அப்படிங்கிற மார்க்கை வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ETF வந்து $2 பில்லியன் அளவுக்கு அசட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அதாவது பிட்காயின் ETF வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து இவ்வளோ நாள் போயிட்டுருந்துச்சு. அதாவது ETF அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அது வந்து விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து 42ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து அது உடச்சி மறுபடியும் கீழே போச்சுது. 38,000 வரை போகணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 42,000ங்கிற ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா அது அதாவது சப்போர்ட்டை தான் கெயின் பண்ணும். இதுக்கப்புறம் வந்து அது பாசிட்டிவ் சைடில் ரேலி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயின் வந்து இவ்வளோ நாள் விழுந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அதாவது கிரேஸ்கேல் பிட்காயின் ட்ரஸ்ட் வந்து பிட்காயினில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸு போயிட்டுருந்துச்சு. பட் அதை வந்து அவங்க ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சியை வந்து பிட்காயின் வந்து சந்திச்சிச்சு. இதுக்கு மேலே வந்து டவுன்வர்டு ப்ரெஷர் வந்து பிட்காயினில் இல்லை. அதனால் இது வந்து ரேலி ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் அப்படின்னு ஜேபி மார்கன் சொல்லியிருக்கிறாங்க. வேறு சில ப்ரோக்கர்ஸுமே வந்து பிட்காயின் மேலே பாசிட்டிவாக தான் டர்ன் ஆகிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இது வந்து பியரிஷாக இருக்கிறதுக்கான டைம் கிடையாது. பிட்காயினை பொறுத்தளவில் பாசிட்டிவாக இருக்கணும், இது ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால் வந்து பிட்காயின் நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து 83.55 இருக்குது. 1.12 வந்து ரேலி ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டு 1 வீக்கில் மட்டுமே க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து அந்த பிரச்சனையினால் சப்ளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். அதே மாதிரி
சைனாவில் வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வேர்ல்டு லெவல்லே க்ரூடோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க்கெட் நம்புது. அதே மாதிரி இப்போது யூஎஸில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எக்கனாமி டேட்டா நிறையா வந்துடுச்சுல, இது வந்து இந்த டேட்டா எல்லாமே வந்து யூஎஸோட எக்கனாமி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் காட்டுது. ஸோ அதுவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா Brent வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருச்சு. இப்போதைக்கு Brent 83.55 இருக்குது. 1.12 வந்து ரேலி ஆயிருந்துச்சு. அப்புறம் கரன்சிஸை பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து 83.11 இருக்குது. ஸ்லைட்டாக விழுந்துருக்குது. யூரோவும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக விழுந்துருக்குது. பிரிட்டனோட பவுண்ட் வந்து 0.14 வந்து விழுந்துருக்குது. கரன்சிஸ் அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து பெரிய சேஞ்ச் இல்லை, பட் ஸ்லைட்டாக வந்து இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங் ஆகிருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் பெரிய சேஞ்ச் இல்லை. 2017 கோல்டு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.